வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சினிமா ஹிடன் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்க. அதுல ஹிடன் டீடைல்ஸ் மற்றும் மிஸ்டேக் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. கன்னட சினிமா வரலாற்றிலேயே கன்னட சினிமாவை தலைகீழா திருப்பி போட்டு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்த படம் தான் கேஜிஎஃப் சாப்டர் 1. இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா கன்னட சினிமாவில் பொதுவாகவே கன்னட சினிமாவே விளங்காது அப்படின்னு சொல்றவங்க மத்தியில அதை ஒரு மாத்தி காட்டின இயக்குனர் அப்படின்னா அது பிரசாந்த் நீல் அவர் தான். அவருடைய கேஜிஎஃப் சாப்டர் 1 படம் வெளிவந்துருந்துச்சு. அந்த படத்துல யாஷ் ஹீரோவா பிளே பண்ணியிருந்தாரு. பட்டைய கலைப்பு இருந்துச்சு படம். அது மட்டும் இல்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு இந்த படத்தை எத்தனை மொழியில ரிலீஸ் பண்ணாங்களோ அத்தனை மொழியிலையும் இந்த படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் அமைஞ்சிருந்துச்சு. நம்ம தமிழை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தை பாதி பேருக்கு மேல தியேட்டர்ல பார்க்கல அப்படின்றதுதான் உண்மையும் கூட. அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த ஒரு கேஜிஎஃப் சாப்டர் 2 படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல தான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி வெறித்தனமா ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம தமிழ் சினிமாவை தாண்டி அதர் லாங்குவேஜ்ல ஒரு படம் வருது அப்படின்னும் போது அந்த படத்துக்கு உச்சக்கட்ட எதிர்பார்ப்புல தமிழ் சினிமா ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னா அது இந்த ஒரு கேஜிஎஃப் சாப்டர் 2 படம் தான் அப்படின்றத அடிச்சு சொல்லலாம். ஏற்கனவே கேஜிஎஃப் சாப்டர் 2 படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. கொரோனா ஊரடங்கு காரணமா அது தற்காலிகமா நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஏற்கனவே இந்த படத்துக்கான ஷூட்டிங் திரும்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. தற்போது பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேஜிஎஃப் சாப்டர் 2 படத்துக்கான முழு ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்தது போல கேஜிஎஃப் சாப்டர் 2 படத்துக்கான டீசரை, அதாவது யாஷ் அவருடைய பிறந்தநாள் ஜனவரி 8ஆம் தேதி வர இருக்கு. அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறதா இன்னைக்கு இந்த படத்தோட இயக்குனர் பிரசாந்த் நீல் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காரு. அதாவது வருகிற 2021 ஜனவரி 8ஆம் தேதி காலை 10:18 காலையில இந்த படத்துக்கான டீசரை ரிலீஸ் பண்ண போறோம் யூடியூப்ல அப்படின்ற மாதிரி அபிஷியலா இந்த படத்தோட இயக்குனர் பிரசாந்த் நீல் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காரு. பர்சனலாவும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எனக்குள்ள ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல நீங்களும் இந்த ஒரு படத்தை எதிர்பார்த்து ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எதிர்பார்க்கிற படம் ரொம்பவே சீக்கிரம் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் சொல்லுவாங்க. அதற்கு முன்னாடி இந்த டீசர் எப்படி இருக்கு அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இப்பயே உச்சத்துல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். டீசர் எந்த மாதிரி அனல் பறக்க கொடுக்க போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.